இங்க ஒரு ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா லைப்ரரியில சரக்கு அடிச்சுட்டு அந்த லைப்ரரியில இருக்கிற ஸ்க்ரோல் பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சோ அதே இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. சோ அடுத்த நாள் பார்த்தா ஒரு ப்ரொஃபசர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து போலீஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க சரி எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அந்த ஸ்க்ரோல் பாத்தீங்கன்னா திருடு போயிருக்கு, ஆனா அந்த சாவி உன் கையில தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம கடைசியா உள்ள போனது நீதான், அது நீனா இருக்க கூடாது சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு போவாரு. அப்ப ஹீரோவும் வேகமா அவன் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம அந்த ஸ்க்ரோலை எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி பதில் சொல்ல, அப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த லைப்ரரியில போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருக்க ஜன்னல் உடைஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம யாரோ உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டும் அந்த கம்பியில ஏதோ இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்த டைம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஜென்டில்மேனும் ரெண்டு போலீஸோட அங்க வருவாரு. வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அங்க இருக்க ஒரு பிரின்சஸும் இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவான், இங்க திருடன் 10 மணி 6 நிமிஷத்துக்கு வந்திருக்கான், உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு அந்த ஜென்டில்மேன் கேட்க, அவன் அந்த ஜன்னல் வழியா ஏறி குதிக்கிறப்ப இதை தள்ளி விட்டுருக்கான் அப்படின்ட்டு அந்த கடிகாரத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட கேஸை விசாரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபுல் வீடியோ டைட்டில் கீழே இருக்குது, மறக்காம வாட்ச் பண்ணுங்க.